இயேசுவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, அன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வாக்கு மனிதனானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார் என்ற உண்மையான மறைபொருளை நாம் நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்று வாக்காக இருந்த கடவுள் மனுக்குலம் மீட்படைய வேண்டுமென்று திருவுளம் கொண்ட கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி மனித அவதாரம் எடுக்க செய்த நிகழ்ச்சியே இன்றைய நாளினுடைய உண்மையான விழாவாக இருக்கின்றது. எனவே இந்த விழாவானது ஒளியின் விழா, அமைதியின் விழா, மீட்பின் விழா என்று பல்வேறு அர்த்தங்களை இந்த விழாவிற்கு நாம் கொடுக்கலாம். எனவே கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒவ்வொரு வருடமும் வந்து செல்லுகின்ற, கடந்து செல்லுகின்ற ஒன்றாக நம்முடைய வாழ்வில் இருக்கின்றதா, அல்லது நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒளியையும் அமைதியையும் சமாதானத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஏற்படுத்துகின்ற பிறப்பாக அமைகின்றதா என்பதை இன்றைய நாள் சிந்திக்க நம்மை அழைத்து நிற்கின்றது பிரியமான இறை உறவுகளே. எனவே இயேசுவினுடைய பிறப்பு அனைத்து மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற செய்தியாக இருக்கின்றது. எனவே அன்று ஆதாமின் மூலமாக வந்த பாவத்தை இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெற்றி கொண்ட நாளாக இருக்கின்றது. எனவே மனுக்குலம் பாவத்திலிருந்து மீண்ட நாளாக இருக்கின்றது. மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மரியின் மடியிலே மனிதனாக அவதரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நம்முடைய மனங்களும் நம்முடைய இல்லங்களும் அவர் பிறப்பதற்குரிய இடமாக மாற்றமடைய ஆண்டவர் அருளையும் ஆசிரியையும் தரவும் பிறக்கவிருக்கின்ற பாலனுடைய பிறப்பு ஒளியும் அமைதியும் சமாதானமும் சாந்தியும் உங்களுடைய வாழ்விலே பெற்றுத்தர உங்களுக்காக இன்றைய நாளிலே பிரார்த்தித்து நிற்கின்றேன். ஆமென்.